இதாம நான் புதுசா வாங்கியிருக்க வீடு. நல்லா இருக்கேன். ஏண்டா விஜய், அந்த வீட்டுல என்ன குறை இருக்குன்னு புதுசா இந்த வீட்டை வாங்கியிருக்கேன். ஆமா, அந்த வீட்டுல நான் லட்சங்களை சம்பாதிச்சேன். இந்த வீட்டுல தாமா என் லட்சியத்தை நிறைவேற்ற போறேன். நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கணுங்கிறதாப்பா என்னோட ஆசை. தேங்க்யூ. ஆமா, பிசினஸ் விஷயமா நாளைக்கு ஊட்டிக்கு போறேமா. நீ என்ன புதுசா ஊட்டிக்கு போற? இல்லம்மா, இதுக்கு முன்னால போனதுக்கும் இப்ப போறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னடா சொல்ற? இந்த தடவை குளிர் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாரு. குளிரா இருந்தா என்ன நினைச்சுக்கோங்க. ருக்கு என்னடா சொல்ற? அது ஒண்ணுமில்லம்மா, வீட்டை சுத்தி பார்க்கணும்னு சொல்றா. இந்த பாரு, சுகமா இருக்கேன்னு எந்த ரூம்ல போய் தங்கிக்காத. அப்புறம் உன்னை தேடி கண்டுபிடிக்க 2 நாள் ஆகும். புரியுதா? வாங்கம்மா, உங்க ரூமுக்கு போறேன். ஹலோ ஜிகேஜி ஹவுஸ், ட்ரங்காலா? ப்ளீஸ் பி ஆன் தி லைன். அப்பா, ஊட்டில இருந்து ட்ரங்கால் வந்திருக்கு. ஜிகேஜி ஹியர். யாரு? மாணிக்கமா? என்னப்பா விஷயம்? அப்படியா? நோ நோ. என்னப்பா என்ன? என்னங்க என்னாச்சு? Idiots. What the hell? What the hell you are doing there? Okay. நான் ஃளைட்ட பிடிச்சு உடனே ஊருக்கு வரேன். என்னங்க என்னாச்சு? ஊட்டில இருந்த நம்ம ரேஸ் குதிரைக்கிறேன், யாரோ விஷம் வச்சு சாகடிச்சிட்டானுங்க. நான் உடனே ஊட்டி போயாகணும். என்னங்க, ஏற்கனவே உங்களுக்கு பிபி இருக்கு. இந்த நிலைமையில இது என் உயிர் போற பிரச்சனை. என் உடம்ப பத்தி கவலைப்பட்டு இருக்க முடியாது. ஆமா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நான் அப்பா கூட போயிட்டு வரேன். அவரை ஜாக்கிரதையா கூட்டிட்டு போயிட்டு வாப்பா. எனக்கு என்னவோ எனக்கு தெரியாத ஒரு பயம் என் மனசுக்குள்ள ஏற்பட்டுட்டே இருக்கு. சார், உங்களுக்கு போன் வந்துருக்கு சார். ஜிகேஜி ஹியர். ஹலோ ஜிகேஜி. என்ன போன் வழியா விஸ்கி வாசனை வருது? ஓ, குதிரை செத்துருச்சுன்னு அதிகமா குடிச்சிட்டீங்களா? யாரு? யார் நீ? நீங்க இப்படி இடிஞ்சு போய் உட்கார்றதுக்கு காரணமான சிங்கக்குட்டி உங்க பாஷையில கண்ணுக்குட்டி. புரியல? விஜய். என் குதிரைங்களை நீயா கொன்ன? நீங்க ஷீலா மாதிரி அப்பாவி பெண்களோட உயிரை எடுக்கிறப்போ, ஆஃப்டர் ஆல் நான் குதிரையோட உயிரை தானே எடுத்தேன். மிஸ்டர் ஜிகேஜி, இதை கேட்டதும் உடனே என்ன பார்க்கணும்னு துடிப்பீங்க. நானும் உங்களுக்காக தான் சில்வர் ராக்ல காத்திருக்கேன். உடனே வந்து பார்க்கல, உங்களோட இன்னொரு குதிரையும் செத்துரும். என் பையன் வந்தா உடனே சில்வர் ராக்குக்கு வர சொல்லு. எதுக்குன்னு கேட்டா, விஜயங்கிற அயோக்கியனை பார்க்க போயிருக்கேன். சரிங்க சார். பெரிய உங்களை சில்வர் ராக் வர சொல்லிட்டு கார்ல வேகமா போனார். உடனே நீங்க போங்க. சில்வர் ராக்கா? எதுக்கு? யாரோ விஜய்ங்கிற ஒரு ஆளை பார்க்க போறதா சொல்லிட்டு போனார். விஜய்? சரிப்பா. ஜிகேஜி, உங்களை வரவேற்கத்தான் நான் காத்திருக்கேன். நீ என்ன வரவேற்கிறதுக்காக வந்திருக்க?
நான் உன்னை வழி அனுப்ப வந்திருக்கேன். நோ யூ ஆர் ராங். உங்களை வழி அனுப்புறதுக்காகத்தான் நான் இந்த ஊட்டிக்கே வந்திருக்கேன். நீங்க உயர்ந்த மனிதர், அதனாலதான் இந்த உயரமான இடத்துல இருந்து உங்களை உங்க காரோடவே உருட்ட போறேன். போலீஸும் சரி, பொதுமக்களும் சரி, இத விபத்துன்னு சொல்லிடுவாங்க. எப்படி என் திட்டம்? விஜய், உனக்கு ரொம்ப மூளடா. தேங்க்யூ. இந்த திட்டத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தது யார் தெரியுமா? பிரபல கிரிமினல் லாயர் மிஸ்ஸஸ் கல்பனா. உங்க ஒய்ஃப் தான். அத சொல்லி கொடுத்தவ இந்த துப்பாக்கியிலேருந்து எப்படி தப்பிச்சுக்கிறன்னு சொல்லி கொடுத்திருக்க மாட்டாளே. அந்த கொடுமையை கண்ணால பார்த்தோமா, ஒரு போலீஸ்காரனா இருந்து எங்க அப்பாவை அந்த கொலைகார கிட்ட இருந்து காப்பாற்ற முடியலன்னு நினைக்கும் போது மனசெல்லாம் பதறுது. அப்பாவோட துணைக்கு உன்னை அனுப்புட, ஆனா நீ அவரோட கொலைக்கு சாட்சியா வந்து நிக்கிறியடா. இல்லம்மா, யாரா இருந்தாலும் காப்பாற்ற முடியாத சூழ்நிலையை உருவாக்கிட்டாமா அந்த கொலைகாரப்பா. நம்ம கார்லயே அப்பா உட்கார வச்சு நான் பார்க்க பார்க்க மலை வச்சு கொண்டு போய் காரை உருட்டி விட்டுட்டான். நீ என்ன சொல்ற? ஆமாமா, அப்படிதான் அப்பாவை கொண்டான். அதுக்கப்புறம் அவனை துரத்துக்கு போய் ஊர் பூரா தேங்க தப்பிச்சிட்டான். அவ யாருன்னு விசாரிச்சியா? விசாரிச்சம்மா, அவன் பேர் விஜய். விஜய் எக்ஸ்போர்ட் முதலாளி. அப்பாக்கு பிசினஸ்ல முதல் விரோதி அவனா. அதான் அப்பாவை தந்திரமா ஊட்டி வர வச்சு கொலை பண்ணிருக்கான். ஐயோ ரவி, நான் ஏமாந்துட்டேன்டா, மோசம் போயிட்டேன்டா. என்னமா சொல்றீங்க? உங்க அப்பாவை கொலை பண்ணது வேற யாரும் இல்லப்பா, உங்க அம்மாவோட கட்சிக்கார. அம்மா, அது மட்டும் இல்ல, சட்டத்தால பிடிக்க முடியாத இந்த கொலைய பத்தி அவனுக்கு விலைக்கு சொன்னதே நான் தான். அப்பாவி மாதிரி நடிச்சு உங்க அப்பாவை கொலை பண்ண என்கிட்டயே திட்டம் வாங்கிட்டு போயிருக்கான் அந்த ராஸ்கல். விட மாட்டேன், அவனை விட மாட்டேன். அந்த அயோகியனுடைய தடை உன்னை என்கிட்ட இருக்கு. மலை பிரதேசத்துல கார்ல ஸ்பீடா வந்தா, பிரேக் பிடிக்கல, பள்ளத்துல விழுந்தா செத்தான். தட்ஸ் ஆல். தேங்க்யூ மேடம். எதுக்கு? ஒரு கொலையை பண்ணிட்டு தப்பிக்கிறது. சுலபமா அருமையா ஐடியா கொடுத்தீங்களே, அதுக்கு. இது ஒண்ணு போதுண்டா அவன் கழுத்துல தூக்கு கைத்த மாட்டுறதுக்கு. அவனை கோர்ட்ல நான் கவனிச்சுக்கிறேன். அரெஸ்ட் வாரண்ட். விஜய், உன்னை நான் விட மாட்டேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹாய் இன்ஸ்பெக்டர் சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்தேன். என் ஆபீஸ்ல முக்கியமான ஃபைலை யாரோ திருடிட்டாங்க. ரொம்ப முக்கியம் சார். வேண்டியவங்க யாரும் செத்திருந்தா கூட இவ்வளவு கவலைப்பட்டிருக்க மாட்டேன். கம்ப்ளைண்ட் எழுதட்டுமா? விஜய், இது என்ன தெரியுமா? அரெஸ்ட் வாரண்ட். உனக்கு தான். அரெஸ்ட் வாரண்டா? எனக்கா? என்ன சார் இது, கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவன கம்பி என்ன சொல்றீங்களே? ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காத. ஜிகேஜி நீ கொலை பண்ணல? ஜிகேஜியா? அது யார் சார் ஜிகேஜி? காந்திஜியை பத்தி படிச்சிருக்கேன், நேதாஜியோட துணிச்சலை ரசிச்சிருக்கேன். ஆனா ஜிகேஜி யாருன்னு எனக்கு தெரியாது சார். அத கோர்ட்ல சொல்லு. வாரண்ட் கொடுக்கறப்போ இவ்வளவு கோவப்படுறீங்களே,
செத்து போனது உங்க அப்பா மாதிரில துடிக்கிறீங்க. செத்து போனது சொந்த அப்பாவே தான். ஓ, பாதிக்கப்பட்டது அப்பாங்கிறதுக்கே இவ்வளவு ஆத்திரப்படுறீங்களே. அம்மாண்ணா இன்னும் அதிகமா இருக்கும்ல? ஏன்னா நான் என் வக்கீலுக்கு போன் பண்ணிக்கலாமா? சட்டத்துல இடம் இருக்கு. ஹலோ, ஓ வக்கீல் சாரா? ஆமே, நான் விஜய் பேசுறேன். ஜிகேஜியை கொலை பண்ணதா என்னை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன செய்யணுமோ அத முறையா செஞ்சிருங்க. டோன்ட் வரி, செஞ்சிடுறேன். யுவர் ஆனர், கொலை செய்யப்பட்ட மிஸ்டர் ஜிகேஜி பெரிய தொழிலதிபர். அவருடன் போட்டியிட்டு தோல்வியடைந்த மிஸ்டர் விஜய் தன் ஆத்திரத்தை தீர்த்துக் கொள்ள ஊட்டியில் உள்ள ஜிகேஜியின் குதிரைகளை கொண்டிருக்கிறார். அதை தெரிந்து கொண்டு விஜயை பார்க்க சென்றிருக்கிறார் ஜிகேஜி. இதை ஓட்டல் வாட்ச்மேனின் சாட்சியம் தெளிவுபடுத்துகிறது. அப்படி சென்ற இடத்தில் அவரை காரோடு சேர்த்து மலை உச்சியிலிருந்து உருட்டிவிட்டு கொலை செய்திருக்கிறார் இந்த விஜய். இதை கண்ணால் கண்ட இன்ஸ்பெக்டர் ரவியின் சாட்சியம் உறுதிப்படுத்துகிறது. எனவே குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்கும்படி கனம் கோத்தார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் விஜய், உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொள்கிறீர்களா, மறுக்கிறீர்களா? இந்த கேள்விக்கு என்னோட வக்கீல் பதில் சொல்வார். உங்கள் சார்பா வாதாட போற வக்கீல் யாரு? ஐ அம் யுவர் ஆனர். நீங்களா? எஸ், நான் தான். ஓகே, ப்ரொசீட். யுவர் ஆனர், இன்ஸ்பெக்டர் ரவியை விசாரணை செய்ய அனுமதிக்க வேண்டுகிறேன். அலவுட். மிஸ்டர் ரவி, உங்களுக்கு மிஸ்டர் விஜய் ஏற்கனவே தெரியுமா? அவர் உங்க கட்சிக்காரர். தாலி கட்டின புருஷனை விட உங்களுக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் உங்களுக்கு தான் நல்லா தெரியும். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அவரை தெரியாது, ஆனா அவர் தான் கொலை பண்ணாருன்னு உங்களுக்கும் தெரியும். மிஸ்டர், நீங்க பொறுப்பான இன்ஸ்பெக்டர். கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. மிஸ்டர் விஜய் தான் உங்க அப்பாவை கொலை செஞ்சாருன்னு சொல்றீங்களே, அதை நீங்க நேர்ல பாத்தீங்களா? ஆமா, என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். நேர்மைக்காக பாடுபட வேண்டிய ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு பொய்ய உண்மையாக்க பாக்குறீங்களா? பொய்யா? எது பொய்? உங்க அப்பாவை மிஸ்டர் விஜய் தான் கொலை பண்ணாருன்னு நீங்க சொன்னது பொய். அதை நீங்க நேர்ல பார்த்ததா சொன்னது அதை விட பெரிய பொய். ஏன் தெரியுமா? எந்த தேதியில எந்த நேரத்துல நீங்க இவரை ஊட்டியில பார்த்ததா சொன்னீங்களோ அதே தேதியில அதே நேரத்துல மிஸ்டர் விஜய் மெட்ராஸ்ல அவருடைய கம்பெனி விஷயமா ஏன் ஆபீஸ்ல ஏன் கூட பேசிட்டு இருந்தார். நீங்க என்ன சொல்றீங்க? மிஸ்டர் விஜய் நிரபராதின்னு சொல்றேன் யுவர் ஆனர். சில உண்மைகளை கோர்ட்டார் முன் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். என் கணவருக்கும் மிஸ்டர் விஜய்க்கும் தொழில ஏற்பட்ட போட்டியில பல லட்சங்களை என் கணவர் இழந்திருக்கிறார். அதனால மிஸ்டர் விஜய் மேல ஆத்திரமாவும் இருந்தார். அந்த நேரத்துல ஊட்டியில இந்த ரேஸ் குதிரையை இறந்த செய்தி கேட்டு மேலும் அதிர்ச்சி அடைஞ்ச நிலையில ஊட்டிக்கு போனார். வேதனைகளை மறக்கிறதுக்காக ஊட்டி வாட்ச்மேன் சொன்ன மாதிரி அளவுக்கு அதிகமா குடிச்சிருக்கிறார். அதிகமான போதையில அவரே காரை ஓட்டிட்டு போனதுனால கார் பேலன்ஸ் தவறி மலை உச்சியில இருந்து உருண்டு இருக்கணும். இதுதான் நடந்த உண்மை. இது கொலை இல்ல, நிச்சயமா ஆக்சிடென்ட் தான். கொலை செய்யப்பட்டவரின் மனைவியே கொலை நடந்த நேரத்தில் விஜய் தன்னுடன் தான் இருந்தார் என்று கூறியதாலும் விஜய்க்கு எதிரான குற்றச்சாட்டுகள் மற்ற சாட்சியங்கள் மூலம் நிரூபிக்கப்படாத காரணத்தாலும் விஜயை விடுதலை செய்து தீர்ப்பு வழங்குகிறேன். மேடம், மறுபடியும் எதுக்கு இங்க வந்த? Get out. Get out of my sight. நீங்க உணர்ச்சி வசப்படுறது நியாயம். ஆனா என் உயிரை காப்பாத்துற உங்களுக்கு உண்டான ஊதியத்தை நான் தராம போறது அநியாயம். இந்தாங்க, இதை எடுத்துக்க. அம்மா, இந்த பணத்துக்காக தான் உன் பொட்டடிச்சவனுக்கு ஆதரவா கோர்ட்ல பொய் சாட்சி சொன்னியா? இந்த பணத்துக்காக தான் பெத்தவன் சொன்னதே பொய்ன்னு சொல்லி வாதாடினியா? உனக்கு மகனா பிறந்ததை விட ரோட்ல 5க்கும் 10க்கும் மானத்தை வைக்கிறாளே, அவளுக்கு மகனா பிறந்ததை கூட நான் பெருமை நினைச்சிருப்பேன்.
நிறுத்துறா ராஸ்கல். என்ன வார்த்தை நான் சொல்லிட்டேன். டேய், உன்கிட்ட நான் கேட்க கூடாத வார்த்தையெல்லாம் கேட்கறதுக்கு காரணம் உன் மகன் உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக தான்டா. நீங்க என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்டா, நீ விஜய் அரெஸ்ட் பண்ணதுமே அவன் ஆளுங்களை விட்டு பிரபுவை கடத்தி கொண்டு போய் வச்சுட்டான். அவனுக்கு நான் எப்படியாவது விடுதலை வாங்கி தரலனா என் பேரனோட உயிர் இந்த உலகத்தை விட்டே விடுதலாய் போயிடும் மிரட்டினான். ஏற்கனவே புருஷனை பறி கொடுத்த வேணாம், என் பேரனையும் பறி கொடுக்க என் மனசு ஒத்துக்கல. அதனால தாண்டா கோர்ட்ல ஒரு பொய்ய சொல்லி அவனை காப்பாத்துன. அயோக்கிய ராஸ்கல், அவனை என்ன செய்ய பாருங்க. அவனை நீ ஒண்ணும் பண்ண முடியாது ரவி. பிரபுவை ஏற்கனவே அவங்க ஆளுங்க இங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அவனை கடத்தில் போனதுக்கும் சாட்சி இல்லை, திருப்பி கொண்டு வந்து விட்டதுக்கும் சாட்சி இல்லை. இனிமே நான் சொன்ன சாட்சியை மறுத்து சொல்றதுக்கும் சட்டத்துல இடமும் இல்லை. உள்ளுக்குள்ள இவ்வளவு வேதனையோட போராடிட்டு இருந்தவங்கள நானும் வேதனைப்பட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஆனா நம்ம குடும்பத்தை இவ்வளவு கொடுமைப்படுத்தினவனே நான் சும்மா விட்டு வைக்க மாட்டேன். இது சத்தியம். ஜிகேஜியை கொலை செய்ததாக கைது செய்யப்பட்ட விஜய்க்கு ஆதரவாக ஜிகேஜியின் வக்கீல் மனைவியே ஆஜரானார். ருக்கு, ருக்கு. என்ன சில மாதிரி நிக்கிற? நீங்க செஞ்ச சாதனையை நினைச்சு பூரிச்சு போய் நிக்கிறேன். நீ என்ன சொல்ற? உங்க அப்பாவை கொண்ட கையாளி உங்க அம்மாவோட பொட்டையை போய் அழிச்சிட்டு வாங்கன்னு சொல்றேன். போங்க. ஏய், இதயமுள்ள மனுஷனா நினைச்சேன், பாசமுள்ள மகனா நினைச்சேன். ஆனா பெரிய பிடிச்ச மிருகம்னு நினைக்கல. எங்க இன்னொரு தடவை சொல்லு. ஒரு தடவை என்ன 1000 தடவை சொல்லுவேன். பெத்த அப்பனையே கொலை பண்ண மிருகம் நீங்க. ஏய், நான் மனுஷனா மிருகமானு என் கூட வந்து பாரு. வா. நான் யார கொலை பண்ணிட்டேன்னு நீ ஆத்திரப்பட்டியோ அவர்தான் இவரு. செத்துட்டுதான் நினைச்ச இவரு உயிரோட இருக்காருன்னு ஆச்சரியமா இருக்கா? அன்னைக்கு இவரை நான் கொலை பண்ணல. உருண்டு தீ பிடிச்ச காரோட இவரும் சேர்ந்து எரிஞ்சிட்டாருன்னு ஊரே ஏமாத்தன. மிஸ்டர் ஜிகேஜி, ஒரு வேடிக்கை பாத்தீங்களா? உயிரோட இருக்கிற நீங்க செத்து போயிட்டதா சட்டம் சொல்லிருச்சு. அதனால உங்க மனைவி கல்பனா தன்னோட பூவையும் பொட்டையும் இழந்துட்டாங்க, விதவை ஆயிட்டாங்க. என்கிட்ட எவ்வளவோ கேட்கணும்னு துடிக்கிறீங்க. என்ன கேளுங்க, நல்லா கேளுங்க. ஏன்பா என்ன எதுக்காக அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ற? எதுக்காகவா? மீனாட்சி, 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 மீனாட்சி என்னோட அம்மா. என் மகனா? நோ, நீ அப்பாங்கிறத 20 வருஷத்துக்கு முன்னாலே மறந்துட்டேன். ஆனா எங்க அம்மாவை நெருப்புல எரிய விட்டு அவங்கள நடக்க முடியாம பண்ணிட்டியே, அந்த துரோகத்தை நான் இன்னும் மறக்கல. இல்ல விஜய், சரி, இங்க பார். நீ அடிச்சு வேதனைப்படுத்தின எங்க அம்மாவை எப்படி அழகு தேவதையா வச்சிருக்கேன் பா. விஜய், உங்க அம்மாவை கொடுமைப்படுத்தினது என் தப்புதான். ஆனா அவ நடக்க முடியாத போனது காரணம் நான் இல்லப்பா. மீனாட்சி கேட்டுப்பாரு, அவளே சொல்லுவா. பாரு, நான் சொல்றது கேளு.
ப்ளீஸ் மீனாட்சி, மீனாட்சி. கத்து, நல்லா கத்து. நீ எவ்வளவு கத்துனாலும் உன் சத்தம் வெளியே கேட்காது. அது மட்டும் இல்ல, இங்க இருந்து நீ எங்க அம்மாவை பார்க்கலாம், ஆனா அவங்க அங்க இருந்து உன்னை பார்க்க முடியாது. அவங்களுக்கு அது முகம் பார்க்கிற கண்ணாடியா தான் தெரியும். அப்படி நான் பிளான் பண்ணி கட்டியிருக்கிற ரூம் இது. நீ எங்க அம்மாவை தினம் பார்த்து பார்த்து துடிக்கணும், கண்ணீர் விட்டு கதறணும். நீ செஞ்ச பாவத்தை நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாகணும். ருக்கு, இது வந்துட்டேமா. என்னம்மா, நீ இன்னும் பால் வாங்க போலியா? நீங்க தனியா இருக்கீங்களே? விஜய் ஐயா வந்தது போறேமா. அவன் அனாதை குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட போயிருக்கான். வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நீ போய் வாங்கிட்டு வந்து. சரிம்மா. மீனாட்சி, 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 நான் உன்னை குடும்பப்படுத்திட்டமா? என்ன மன்னிச்சிருமா? மன்னிச்சு. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எப்படி இருக்கீங்க? குடிக்க குடிக்க தண்ணி. தண்ணியா? இருங்க, இப்ப கொண்டு வரேன். அம்மா, வாடா வா. என்ன தகைச்சு போய் நின்ற? நீ திட்டம் போட்டு கட்டி வச்சிருந்த கண்ணாடி மாறிய தூள் தூளாயிடுச்சுன்னு பாக்குறியா? இல்ல உன்னோட அரக்கத்தனமான ஆசையெல்லாம் சிதறி போயிடுச்சுங்கிற அதிர்ச்சியில பாக்குறியா? என்ன மீனாட்சி? நீங்க சும்மா இருங்க. ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா இவரை இந்த வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சு கொடுமைப்படுத்திருப்பேன். பாவி. அம்மா, என்னையா பாவின்னு சொல்றீங்க? ஆமாமா, இதுவரைக்கும் இந்த அயோக்கியனை உயிரோட விட்டு வச்ச நான் பாவிலாமா? என்னடா சொன்ன? இவரை அயோக்கியம் மீனாட்சி, சொல்லுவியா? மீனாட்சி, என்ன மீனாட்சி? நிறுத்து மீனாட்சி, மீனாட்சி. அம்மா, என் புருஷனே அழிக்கிற துணிச்சல் உனக்கு வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை கருவிலே அழிச்சிருப்பேன்டா. அம்மா, நீ கருவில வளர்றதுக்கு காரணமே அவர்தான்டா. அவர் உனக்கு அப்பாடா. அம்மா, நான் உங்க மகமா? உனக்கு உயிர் கொடுத்தவர் உயிரையே எடுக்க துணிஞ்சிருக்கியே. நீ எனக்கு மக இல்ல. என்ன தவம் செஞ்சு உன்னை பெத்தேனோன்னு பூரிச்சு போயிருந்தேன். இப்பதான்டா தெரியுது நான் தவம் செய்யல, பாவம் செஞ்சிருக்கேன். அம்மா, அவர் தப்பே செஞ்சிருந்தாலும் அதை தண்டிக்கிற உரிமை எனக்கு தான் உண்டு, உனக்கு இல்ல. உன்னோட பந்தம் தொப்புள் கொடியோட போயிடுச்சு. ஆனா அவரோட பந்தம், அவர் கட்டின இந்த தாலி என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் இருக்குண்டா. இத பாருடா, நீ வாங்கி கொடுத்த பட்டுப்படவையோ, நீ ஊட்டி விட்ட பாலும் சோறுமோ, இல்ல நீ வாங்கி கொடுத்த காரம் பங்களாவுமோ
என்ன இவ்வளவு நாள் உயிரோட வச்சிருக்கல. இந்த தாலி கொடுத்த தெம்பு, இத கட்டினவர் என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவாருங்கிற நம்பிக்கை. இத பறிக்கிறதும் என் உயிரை பறிக்கிறதும் ஒண்ணுதான். உனக்கு அவரை பழி வாங்கணுங்கிற வெறி இருந்தா உன் கையாலே இதை அறுத்தறிஞ்சிரு. வாடா, வா. இனிமே நீ அம்மான்னு கூப்பிடாத, என் கண்ணு முன்னால நிக்காத. நீ என் மகனே இல்ல. அம்மா, என்னை என்ன வேணும்னு திட்டுங்க, அடிங்க. ஆனா நான் உங்க மகன் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்கம்மா. அம்மா, அம்மா, சொல்லிடாதீங்கம்மா. மீனாட்சி. அம்மா, மீனாட்சி, போடா, இப்பவே போய் உங்க சின்னம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு அவனை கூட்டிட்டு வா. போ. போறமா. எங்கடா போற? ஏண்டா, என் புருஷனை கொலை பண்ணி என்கிட்ட இருந்து பிரிச்ச, இப்ப என் மகனை கொலைக்காரனாக்கி அவனை என்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு வந்திருக்கியா? என் பூவையும் பொட்டியும் அழிச்சுமா உன் வெறி அடங்கல? சொல்லு, இப்ப எதுக்கு இங்க வந்த? இன்னும் எதை அழிக்கலாம் இங்க வந்த? உங்க கணவர் சாகல, உயிரோட தான் இருக்காரு. அது சொல்லத்தான் வந்தேன். நீ என்ன சொல்ற? என்னது? எங்க அப்பா உயிரோட இருக்காரா? நானும் உங்க பிள்ளைதாம்மா. வாங்கம்மா, வீட்டுக்கு போலாம். போகும்போது எல்லாத்தையும் ஓரமா சொல்றேன், வாங்க. ரவி ஸ்பீக்கிங். ஒரு நிமிஷம். விஜய், கால் ஃபார் யூ. ஹலோ, விஜய் ஹியர். நான் குழந்தை பேசுறேன்டா. ஆச்சரியமா இருக்குமே. உங்க அப்பா அம்மா எல்லாரும் இப்ப என்கிட்ட வசமா மாட்டிட்டு இருக்காங்க. பாக்கணும்னு துடிப்பையே. நான் சொல்ற இடத்துக்கு வா. இடம் வரேன்டா. குழந்தை பஞ்சு அப்பாவை கடத்திட்டு போயிட்டான். என்னப்பா சொல்ற? ஆமாமா ரவி, அப்பா புதுசா கட்டிக்கிட்டு இருக்க ஹோட்டல்ல கொண்டு போய் வச்சிருக்கானா. நீ போலீஸோட இங்க வந்துரு, நாங்க 2 பேரும் போறோம். வாங்கம்மா.